அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய காலை நேர தலைப்புச் செய்திகள். சிலியில் கடுமையான பனிப்புயலில் சிக்கி வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த 5 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டாரஸ் டெல் வெயின் தேசிய பூங்காவிலிருந்து நேற்று குறித்த 5 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன. சிலி ஜனாதிபதி கேப்ரியல் போரிக் ஃபோண்ட் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் உடல்களை திருப்பி அனுப்புவதற்காக சம்பந்தப்பட்ட நாடுகளின் வெளிநாட்டு தூதரகங்களுடன் கலந்துரையாடி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் முழுவதும் நேற்றிரவு ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு உக்ரைனின் டெர்னோபிலில் உள்ள 2 அடுக்குமாடி குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 12 குழந்தைகள் உட்பட 37 பேர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலிருந்து அழைத்து வருவதற்கு இன்டர்போல் உதவியை பங்களாதேஷ் நாடியுள்ளது. பங்களாதேஷில் மாணவர் போராட்டத்தால் ஆட்சி அதிகாரத்தை இழந்த முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு துரத்தப்பட்டு வெளியேறி இந்தியாவில் அடைக்கலம் புகுந்துள்ளார். மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சுட்டுக் கொல்ல உத்தரவிட்டதாக அவர் மீது தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த பங்களாதேஷின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. தற்போது இந்தியாவில் அடைக்கலமாகியுள்ள ஹசீனாவை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டுமென்று பங்களாதேஷ் வலியுறுத்தி வருகிறது. இதற்கு இன்டர்போல் உதவியை நாடவும் தீர்மானித்து பூர்வாங்க பணிகளை அந்நாடு தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் உள்ள ஒய்டா நகரில் சுமார் 170 வீடுகள் தீப்பற்றி எரிந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். துறைமுகத்தில் பரவிய தீ அருகில் இருந்து வீடுகளுக்கும் பரவியதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த பகுதியில் வசித்த மக்கள் நேற்று பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டதாகவும் 70 வயதுடைய நபர் ஒருவரை காணவில்லை எனவும் ஜப்பானின் தீயணைப்பு மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிறுவனம் தெரிவித்துள்ளது. பலத்த காற்றின் காரணமாக தீ வேகமாக பரவியதாக கூறப்படுவதுடன் 20 மணி நேர போராட்டத்தை தொடர்ந்து தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை காண வரும் ரசிகர்களுக்காக சிறப்பு விரைவு விசா வழங்க திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, மெக்சிகோ, கனடாவில் அடுத்த ஆண்டு ஜூன் முதல் ஜூலை வரை உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடக்கவுள்ளது. அமெரிக்காவில் நடக்கும் போட்டியை காண தற்போது லட்சக்கணக்கான டிக்கெட் முன்பதிவு செய்துள்ளனர். ட்ரம்பின் விசா கட்டுப்பாடுகள் கால்பந்து போட்டியை காண வரும் ரசிகர்களை பாதிக்குமா என்ற சந்தேகம் இருந்து வந்தது. இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் பிஃபா எனப்படும் சர்வதேச கால்பந்து சங்கத்தின் தலைவர் ஜியான்னி இன்ஃபான்டினோ உடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் பிபா பாஸ் என்ற புதிய திட்டத்தை அறிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பிபா மூலம் நேரடியாக டிக்கெட் வாங்கிய ரசிகர்களுக்கு விசா நேர்காணலில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா அமெரிக்கா நாட்டின் இரு நாட்டு தலைவர்கள் சந்திப்பில் அமெரிக்காவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு F-35 விமானங்கள் ஏற்றுமதி செய்வது குறித்த ஒப்பந்தங்கள், வணிகம், அமைதி, செய்யறிவு மற்றும் தொழில்நுட்ப வணிகம் குறித்து பேசியுள்ளனர். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் ட்ரம்ப் பேசுகையில், அமெரிக்காவில் $600 பில்லியன் முதலீடு செய்ய நீங்கள் ஒப்புக்கொண்டதற்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். சவுதி அரேபியாவின் முதலீட்டால் அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு மற்றும் வளங்கள் அதிகரிக்கும். மேலும் வால் ஸ்ட்ரீட்டில் அதிக முதலீடுகள் செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பேசிய சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான், முதலீடுகள் விரைவில் $1 டிரில்லியன் உயர்த்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் உள்ள டிரி கிராமம் அருகே நேற்று காலை இஸ்ரேல் கார் மீது வான் தாக்குதல் நடத்தியது. இதில் காரில் சென்ற ஒருவர் கொல்லப்பட்டார். அவர் யார் என்று அடையாளம் காணப்படவில்லை. அந்த கார் அருகே சென்று கொண்டிருந்த பேருந்தும் இந்த தாக்குதலில் சேதமடைந்தது.
இதனால் இதில் மாணவர்கள் உட்பட 11 பேர் காயமடைந்தனர். அத்துடன் செவ்வாய்க்கிழமை இரவு பாலஸ்தீன அகதிகள் முகாம் ஒன்றின் மீது இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் மொத்தமாக 14 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்கா சென்றிருந்தார். அமெரிக்கா சென்றுள்ள அவர் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அப்போது சவுதி அரேபியா பட்டத்து இளவரசருக்கு விருந்தும் அளித்தார். அத்துடன் ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இந்த விருந்து நிகழ்ச்சியில் ஏராளமான பிரபலங்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதில் கால்பந்து ஜாம்பவானான கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் கலந்து கொண்டிருந்தார். சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் இவரை அழைத்து சென்றுள்ளார். இந்த விருந்தில் கலந்து கொண்டதற்காக ரொனால்டோவிற்கு ட்ரம்ப் நன்றியும் தெரிவித்திருந்தார். மேலும் தன்னுடைய மகன் பாரோன் தங்களுடைய மிகப்பெரிய ரசிகர் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த விருந்து நிகழ்ச்சியில் ஆப்பிள் சிஇஓ டிம் குக் ஆகியோரும் டெஸ்டா நிறுவனர் எலான் மஸ்க் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டுள்ளனர். ரஷ்யாவிற்கு உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சீன பிரதமர் லீ கியாங் மாஸ்கோவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு நகரமான சிரோனில் உள்ள INS கில்வே அகதிகள் முகாமின் மீது இஸ்ரேல் இரவு முழுவதும் நடத்திய தாக்குதலை வலுவான வார்த்தைகளில் கண்டிப்பதாக லெபனான் குழு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலை லெபனான் இறையாண்மையின் அப்பட்டமான மீறல் என்றும் லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை நிறுத்தியிருக்க வேண்டிய ஒரு வருட பழமையான போர் நிறுத்தம் என்றும் அது கூறியுள்ளது. அத்துடன் இஸ்ரேல் லெபனான் மீது போட்டியிருக்கும் ஒப்பந்தத்தை மீறி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியும் தாக்குதல் நடத்தி வருவது கண்டித்தக்கது என்றும் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. அத்துடன் தாக்குதலுக்கு உறுதியாக பதிலளிக்க லெபனான் அரசுக்கு ஹிஸ்புல்லா அழைப்பு விடுத்துள்ளது. பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத்தின் ஆயுத பிரிவான அல்குட்ஸ் படைப்பிரிவின் ஜெனின் பட்டாலியன் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலிய படைகளை குறிவைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிலாத் அல் கரிதியா கிராமத்தில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் வெடிகுண்டு மூலம் அவர்கள் மீது தாக்குதல்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் அந்த பட்டாலியன் தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்து 3.5 ஆண்டுகளுக்கு மேலாகின்றது. இருந்த போதிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ரஷ்யா தாக்குதலை முறியடித்து உக்ரைனும் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதேவேளையில் போர் நிறுத்தத்திற்கான முயற்சிகளையும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மேற்கொண்டு வருகின்றார். ரஷ்யாவை எதிர்ப்பதற்கு இராணுவ பலத்தை அதிகரிப்பதற்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஜெலன்ஸ்கி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். ஸ்பெயினில் இருந்த ஜெலன்ஸ்கி இன்று துருக்கி செல்கின்றார். துருக்கி செல்லும் அவர் அமெரிக்காவின் சிறப்பு தூதராக ஸ்டீவ் விட்காவை சந்திக்க இருக்கின்றார். அப்போது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய முயற்சி தொடர்பிலும் குறித்த பேச்சுவார்த்தை நடத்தப்படக்கூடும் எனவும் தெரிய வருகின்றது. கனடா ஒன்டாரியோவில் மதுபோதையில் வாகன விபத்து ஏற்படுத்தி ஒரு குழந்தையின் பெற்றோர் அல்லது பாதுகாவலின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தினால் குற்றம் சாட்டப்பட்ட சாரதி அக்குழந்தைக்கு தொடர்ச்சியாக ஜீவனாம்சம் செலுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் புதிய சட்ட நடவடிக்கை உருவாக்கி வருவதாக ஒன்டாரியோ மாநில அரசு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் குடியேற்றம் தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளார். இதில் அமெரிக்காவில் படிக்க விரும்பும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு கடும் விசா கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பல மாணவர்களின் விசாக்கள் ரத்து செய்யவும் பட்டுள்ளன. ட்ரம்ப் அரசின் இத்தகைய நடவடிக்கைகளால் 2025-2026 கல்வியாண்டில் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் புதிய சர்வதேச மாணவர்களின் சேர்க்கை வீதம் சரிவை சந்தித்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.